விட்டு வீட்டுக்குள் சென்றுள்ளார். அப்போது கிருபாகரனின் வீட்டின் வழியாக டொயோட்டா ஃபார்ச்சுனர் காரில் 3 இளைஞர்கள் சென்றபோது சாலை ஓரமாக நின்ற பைக்கை எடுக்குமாறு கூற அவர்கள் தொடர்ந்து ஹாரன் அடித்திருக்கிறார்கள். ஹாரன் சப்தம் கேட்ட கிருபாகரன் வீட்டில் இருந்து வெளியே வந்து பார்த்தபோது காரில் இருந்த இளைஞர்கள் ஏற்கனவே எதிர் வீட்டுக்காரர்களை ஆபாசமாக திட்டி வாக்குவாதம் செய்ததாக கூறப்படுகிறது. அதிகார திமிரும் மதுபோதையும் சேர்ந்தால் ஒரு மனிதன் மிருகமாகி விடுவானா? ஒசூரில் முன்னாள் திமுக கவுன்சிலரின் மகன் ஒரு அரசு அதிகாரியின் குடும்பத்தினர் மீது ஈவு இரக்கமின்றி காரை ஏற்றி ஒருவரை கொன்றுள்ளார். இது விபத்தல்ல, திட்டமிட்ட பச்சை படுகொலை. அதிகாரங்களை அளிப்பதிலும் சிசிடிவி காட்சிகளை மறைப்பதிலும் காட்டும் ஆர்வம் குற்றவாளியை தண்டிப்பதில் ஏன் இல்லை? அரசியல் பின்புலம் இருந்தால் எதை வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற துணிச்சல் இவருக்கு எங்கிருந்து வந்தது? ஒரு பிஞ்சு குழந்தை என்றும் பாராமல் கார் ஏற்றிய இந்த கொடூரர்களை சட்டம் தண்டிக்குமா, இல்லை அரசியல் செல்வாக்கு இவர்களை தப்பிக்க வைக்குமா? பதில் சொல்லுங்கள். இது மக்களை காக்கும் அரசா, இல்லை குற்றவாளிகளை ஊக்குவிக்கும் அரசா? பொறுத்திருந்து பார்ப்போம்.